ஹாய் டியூட்ஸ், உங்க மூக்குல உங்க சீக்ஸ்ல பெருசா போர்ஸ் தெரியுதா? அது உண்மையாலுமே ஓப்பன் போர்ஸ் தானா? அதை எப்படி நம்ம பெர்மனண்டா க்ளோஸ் பண்றது? இந்த வீடியோல அதுக்கான ஃபேக்ட், ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹோம் கேர் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஏன்னா அது வழியா தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல இருந்து ஆயில் வருது, ஸ்வெட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கின்ல எல்லா இடத்துலயுமே ஓப்பன் போர்ஸ் இருக்கு. ஆனா அதுவே என்லார்ஜா தெரியுது. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதனால நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் வருது பாத்தீங்கன்னா, ஜெனெடிக்ஸ், ஆயிலி ஸ்கின் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால ஓப்பன் போர்ஸ் அதிகமா வரும். நிறைய பேர் வெளில போகும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஸோ அதனால சன்னால டேமேஜ் ஆகி ஓப்பன் போர்ஸ் வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஏஜ் ஃபேக்டர்னால ஓப்பன் போர்ஸ் ரொம்ப பெருசா தெரியும். கிளாக்டு போர்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ். இந்த கிளாக்டு போர்ஸ் என்ன சொல்லுவாங்க? எக்ஸஸ் ஆயில் ரொம்ப அதிகமா எண்ணெய் சொர்க்குது, டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு, டர்ட் இருக்கு, மேக்கப் போட்டு சரியா கிளீன் பண்ணாம இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து போர்ஸ் வந்து ரொம்ப பெருசா என்லார்ஜா ரொம்ப விசிபிளா தெரியும். நம்ம ஓப்பன் போர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மைல்டு கிளென்சர் வாங்கிக்கோங்க. காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை உங்க ஃபேஸை கண்டிப்பா வாஷ் பண்ணணும். நிறைய பேர் அடிக்கடிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்க ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். இன்னும் அதிகமா ஆயில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப அதிகமா ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சாலிசிலிக் ஆசிட்ல வந்து போர்ஸ்ல இருக்கிற ஆயில், டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதை கூட குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து 2 to 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை வந்து ஸ்கின் வந்து டாலரேட் பண்ணிக்கிச்சு, அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாசினமைட் சீரம் 5% அப்படின்னா 10% இருக்க நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணணும். ஃபேஸ்ல இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மார்னிங் அப்படி இல்ல நைட் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் இருந்தா கூட கொஞ்சம் மைல்டான மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டெப் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சன் டேமேஜ் ஆல கூட நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமா வரும். SPF 30 அப்படி இல்லைன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணுங்க. வெளியில தான் உங்களுக்கு அவுட்டோர் தான் உங்களுக்கு ஒர்க், அவுட்டோர்ல தான் நீங்க வேலை செய்ய போறீங்க, வெயில தான் அப்படின்னா 3 hours ஒன்ஸ் வந்து நீங்க சன்ஸ்கிரீன் வந்து ரீஅப்ளை பண்ணணும். இந்த சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும் நான் என்னுடைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓப்பன் போர்ஸ், நம்ம ஓப்பன் போர்ஸ்க்கு சரி பண்ற ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம்ல, அது வந்து நீங்க வாரத்துக்கு 2 டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமா கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல போடக்கூடாது. ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஓப்பன் போர்ஸ் வந்து குறையறத நீங்க பார்க்க முடியும். சோ நான் சொன்ன ஸ்கின் கேர் ரொட்டீனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போட்டுருங்க. தேங்க்யூ so much.